Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. நீங்கள் என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னோட டியூ டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான். வீட்டில் இருக்க நிறைய திங்ஸை ஹஸ்பண்ட் தனியாக மெயின்டைன் பண்ண மாட்டார். அப்படிங்கிறதுனாலே அதை நான் இருக்கும்போதே க்ளீன் பண்ணிவிட்டு மூட்டையில் கட்டி சேஃபாக வச்சிடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய யுட்டான்சில்ஸை தான் மினிமலைஸாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த விஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்மூதி பண்ணுறதுக்கு எக்கு ஆம்லேட் பண்ணுறப்ப அதை பீட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். இருக்கிற ஒரு 1.5 month 2 months ஸ்பூன் வச்சே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதிகமாக யூஸ் பண்ணாத 2 நைஃபு, இந்த டெஸ்டர் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அது அப்புறம் சால்ட்டு ஷேக்கர், அதில் எப்போவுமே காலி ஆச்சுன்னா ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். இந்த டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஆயில் பாட்டில், எப்போவுமே வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கோல்டு வினர் ஆயில், இந்த 4 ஆயிலுமே மஸ்ட் இருக்கும். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இது 2 மட்டும்தான் இருக்கே. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது 2 தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலியாச்சு. தேங்காய் எண்ணெய் வீட்டில் ஸ்டாக் இருக்குது, ஆனாலும் பாட்டிலில் ரீஃபில் பண்ணலை. ரீஃபில் பண்ணாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எண்ணெயும் காலியாக அந்த ஆயில் பாட்டிலை வாஷ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிட்டேன். தேங்காய் எண்ணெய் வீட்டில் இருந்துமே ஏன் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணலன்னா, அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த சட்னி எல்லாம் தாளிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவேன். இந்த தேங்காய் சட்னி, கடலை சட்னி, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இந்த 3 ஐட்டமுக்கு தான் மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதை ரீஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணவே இல்லை. நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்டாக் கிடையாது. நல்லெண்ணெய் மட்டும் கிடையாது, எந்த ஒரு கிராசரி ஐட்டமும் நான் போன மந்த்லேருந்தே வாங்குறத ஸ்டாப் பண்ணியாச்சு. வீட்டில் இருக்க கிராசரி ஐட்டம்ஸ் எதுவுமே வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிற இந்த 1.5 month 2 months எல்லாமே யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மெனு பிளானுமே பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் டெய்லி நான் யூஸ் பண்ணுற குக்வேரை தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குக்வேர்ஸ் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஒரே இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை கோணியில் போட்டு பேக் பண்ணிடுவேன். குக்கர் பார்த்திங்கன்னா 3 குக்கர் இதுவரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பெரிய 5 liter குக்கர் எடுத்தாச்சு. கீழே இருக்க இந்த சாஸ் பாட்லாம் எடுக்கும்போது ஒரே கன்ஃபியூஷன் தான். எதை வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாமா இல்லை 1 வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரே கன்ஃபியூஷனில் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கடைசியாக ஃபிக்ஸ் ஆகிட்டு 2, ஒன்று பாட் ஷேப்பில் இருக்கக்கூடிய சாஸ் பாட்டு, இன்னொன்று பிளெயினான சாஸ் பாட்டு, இது 2 எடுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா களியெலாம் பண்ணும்போது அதை உருட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கட்டை, அதையுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. பிகாஸ் களியெலாம் இப்போ என்னோடய மாமியார் தான் செஞ்சு கொடுத்துடுறாங்க எங்களுக்கு செய்யும்போதே, அதனால் அதையுமே எடுத்தாச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொஞ்சம் பிளேட்ஸு அதையும் எடுத்துட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு குட்டி மிக்ஸி ஜாரு, ஜூஸ் அடிக்கடி பண்ணி குடிப்பேன், அதனால் ஜூஸர் மிக்ஸி ஜார், இது 2 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் எடுத்தாச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா சாப்பரு, இன்னொன்று பெரிய மிக்ஸி ஜாரு, இன்னொன்று புல்லட் மிக்ஸி ஜாரு. இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா பாப்பாவோடது தான். 2 பாப்பா வச்சிட்ருக்கா, அதில் 1 எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி ஒரு டம்ளர் டைப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸு, ஒரு சின்ன பொரியல் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஒரு சொம்பு மட்டும்தான் ஒன்றே எடுத்துட்டேன். மீதி சொம்பு, கிளாஸு, அப்புறம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பெரிய கிளாஸு, இது எல்லாமே அப்படியே வச்சிட்ருக்கேன். அப்புறம் சர்விங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம், கிண்ணம்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எதுவுமே எடுக்கல, 2 கிண்ணம் மட்டும் எடுத்துட்டேன். அதே செல்ஃபில் பார்த்திங்கன்னா ஒரு டிவைடர் வச்சு கிளாஸ் டீ கப்பு, ஜூஸ் கப்பு இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த சைடு நான் டச் பண்ணவே இல்லை. எனக்கு பின்னாடி பிங்க் ட்ரா இருக்குது பாருங்கள், அதில் ஒரு ட்ரா எம்டி பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அதில் இன்னொரு நாள் அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும். ஏதாச்சும் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு 2 கடாய் வச்சுருக்கேன். ஒரு பெரிய கடாய், அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பூலத்தட்டு, அதையும் எடுத்தாச்சு. 2 ஹாட் பேக் வச்சுருக்கேன், அதுலேயுமே பெரிய சைஸ் ஹாட் பேக் எடுத்துட்டேன். இந்த பெரிய குண்டா பார்த்திங்கன்னா சுடு தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு அதில் தான் வைப்பேன். ஸோ அதை வச்சுக்கிட்டேன். சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஒரு 2 குண்டா வச்சுருக்கேன். இது பெரிய குண்டா, அது இப்போதைக்கு தேவைப்படலை, அதனால் அதையுமே எடுத்தாச்சு.
ஒரு வழியாக கிச்சனில் இருக்க குக்வேர்ஸ் எல்லாமே மினிமலைஸ் ஆக்கியாச்சு. கிச்சனில் இருந்த குக்வேர்ஸ் எல்லாமே மினிமலைஸ் ஆனதுனால நிறைய ஸ்பேஸ் வந்துருக்கு. கையோட செல்ஃபை வந்து தொடச்சிட்டு இருக்க திங்ஸை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கீழே இருந்த இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா கடாயி ப்ளஸ் மல்டிபர்பஸ் இட்லி கடாய் இது ரெண்டையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது ரெண்டையும் செல்ஃப்லேயே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் குழம்பு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த பாட்டையுமே உள்ளே வந்து வச்சு மேலே ஸ்டாக் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதையுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ மேலே இருக்க இந்த செல்ஃபை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க இந்த செல்ஃபை வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஆஸ் யூஷுவல் எல்லா திங்ஸும் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான். ஒன்லி அந்த செல்ஃபை மட்டும் நீட்டாக வந்து தொடச்சிக்கிட்டேன். கீழே இருக்க இந்த செல்ஃப்லேயும் இருந்த திங்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்துகிட்டு நீட்டாக வந்து செல்ஃபை டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாமே அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. கீழே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் எசென்ஷியல் அதுக்கப்புறம் பேக் இது ரெண்டையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா இடம் காலியாக இருக்குது. ஸோ அந்த ரேக்கை வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மேலே இந்த திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து தொடச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் எசென்ஷியல் இங்கே வைக்க வேணாம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது ஸ்பேஸு. அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த 2 க்ளீனிங் எசென்ஷியலையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேக் வந்து இந்த இடத்துல இல்லை. இந்த ரேக் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த செல்ஃபுக்கு பக்கத்தில் பிங்க் கலரில் பிளாஸ்டிக் ட்ராயர் இருந்திருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல இந்த ரேக் வந்து வச்சுட்டேன் மாற்றி. அந்த பிங்க் ட்ராயரை பார்த்தீங்கன்னா தூக்கி இந்த ரேக் இருக்கிற இடத்துல வச்சுட்டேன். பிகாஸ் அந்த இப்போ உள்ள க்ளீனிங் எசென்ஷியல் அந்த கார்னரில் வச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் டெய்லியும் என்னால் கரெக்டாக க்ளீன் பண்ண முடியல. வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணாலுமே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ஸ்பேஸை வந்து டெய்லியும் க்ளீன் பண்ணணும், நல்லா அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பெரிய ரேக்கை பார்த்திங்கன்னா பிங்க் ட்ராயர் இருந்த இடத்துலையும் பிங்க் ட்ராயரை தூக்கி இந்த கார்னர்லேயும் வந்து வச்சுட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பேன் இந்த 2 ரேக்கையும் சேஞ்ச் பண்ணி வச்சதை. பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக எல்லா க்ளீனிங் ஆர்கனைசேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாத்திரத்துக்குள்ளவே பாத்திரத்தை எந்த அளவுக்கு ஸ்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டாக் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்களும் இந்த மாதிரி தேவையில்லாத பாத்திரங்களை எல்லாம் எடுத்துகிட்டு கிச்சனை வந்து மினிமலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாக்கு பையில் அடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்துக்குள்ளே பாத்திரங்களை வச்சு ஸ்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சாக்கு பையில் போட்டிங்கன்னா அதிகமான சாக்கு பை வந்து உங்களுக்கு தேவைப்படாது. என்னோடய மாமனார் பார்த்திங்கன்னா சமோசா வாங்கி கொடுத்துருக்காங்க பாப்பா கிட்ட. அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு 2 சமோசா எனக்கு பிளேட்டில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. நீயே பிளேட் எடுத்துகிட்டு வாடா நான் வச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். பிளேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் 2 வச்சு கொடுத்தேன். பாப்பா சமோசா எப்படி சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் நோண்டி வெளியில் எடுத்துகிட்டு ஒன்லி அந்த சமோசா ஷீட்டு அது வந்து கிறிஸ்பாக இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும்தான் மேடம் வந்து சாப்பிடுவாங்க. அந்த மசாலா ஒன்று கூட வாய்க்குள்ளே போகாது. இந்த குக்கருக்குள்ளே இந்த பெரிய மிக்ஸி ஜார் வச்சு லிட் போட்டால் க்ளோஸ் ஆகுமா அப்படின்ற டவுட்லேயே வந்து வச்சு பார்த்தேன். பட் லிட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக எல்லா பாத்திரத்துக்குள்ளவும் குட்டி குட்டி பாத்திரங்கள் என்னால் வைக்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் பண்ணி வச்சிட்டேன். ஃபைனலாக இந்த கட்டை பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் கரண்டி, அதுக்கப்புறம் ஸ்மாஷரு, ஸ்பேச்சுலா, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ், நைஃபு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கட்டை பேக்கில் போட்டு வச்சிட்டேன். இந்த எல்லா ஒர்க்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டை கூப்பிட்டு சாக்கு பை பிடிக்க சொல்லி எல்லா திங்ஸையும் உள்ளே வச்சு அடுக்கியாச்சு ஒன்று ஒன்றா.
இந்த சாக்கு பையில் எந்த அளவுக்கு திங்ஸை வந்து டம்ப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு திங்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூட்டை கட்டியாச்சு. இதுக்கப்புறம் நான் பாப்பாவை தூக்கிட்டு எப்போ வீட்டுக்கு வருவனோ அப்போ தான் இதை ஓப்பன் பண்ணி பழைய மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன் செல்ஃபில். இன்றைக்கி நான் எடுத்த திங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வந்து மீந்திருக்கு. அதை வந்து இன்னொரு பெரிய சாக்கு பையில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இன்னொரு சாக்கு பை பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். அதை வந்து ஏன் பெருசாக சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க இந்த திங்ஸு அதாவது ஒரு 1.5 மந்த் 2 மந்த்துக்கு நான் இங்கே இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன் இல்லைங்களா. அதெல்லாம் ஆஃப்டர் பேபி பர்த்துக்கு அப்புறம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன்னா மீத இருக்க திங்ஸ் எல்லாமே இந்த கோணி பையில் போட்டு டம்ப் பண்ணி அவர் வந்து கட்டி வச்சுருவார். அதனால தான் இந்த ஒரு 2வது கோணி பையை வந்து நல்லா பெருசாக வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். எஸ்பெஷலி என்ன மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதுவும் தனி குடுத்தனம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டியூ டேட்டுக்கு முன்னாடி நம்மளோட வீட்டையும் எந்த அளவுக்கு ப்ரிப் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் உங்களுக்கு இதிலிருந்து கிடச்சிருக்கும். என்னோட மினிமலைஸ்டு ஆர்கனைஸ்டு கிச்சன் இப்படி தான் இருக்குது. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.